ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஆகட்டும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் சரி, அது நமக்கு வெற்றிகரமான விஷயமாக மாறணும் அப்படின்னா அதற்கு அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியினுடைய அருள் ஒன்று மட்டுமே போதும். அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள் மூலியமா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கக்கூடிய செயல்களும் நமக்கு தேவையானதாகவும் வெற்றிகரமான விஷயங்களாகவும் அமையும். அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து இன்னும் என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் இந்த உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இப்போ நம்மளுடைய தினசரி ராகுகால பூஜை முறையை செய்யறது மூலியமா எல்லா பெற்றோர்களுக்கும் கிடைக்கக்கூடிய முதல் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்துல சிறந்த முறையில மாறிட்டு வர்றதுதான். கண்டிப்பா நம்மளுடைய நிகழ்ச்சியிலும் நிறைய அடியார்கள் அதற்கான மகிமைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் சரி படிப்பிலும் சரி சற்று ஆர்வம் இல்லாம கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காங்க. இதற்காகவே எல்லா பெற்றோர்களும் அவ்வளவு கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட கவலையில் இருக்கிற பெற்றோர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை முதல் முறை பாக்குறவங்க ராகுகால பூஜை செய்யணும் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சுவாமி? நிச்சயமாம்மா. குழந்தை செல்வங்கள் நல்லபடியா இருந்துட்டாலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கவலை இல்லாம இருப்பாங்கம்மா. ஏன்னா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமா இருந்துட்டாங்களே எல்லா விதமான ஆனந்தம். அவங்கள்ட்ட பணம் காசு இல்லைனாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய ஒழுக்கம், நல்ல கல்வி. நல்ல கல்வி இல்லைனாலும் ஒழுக்கம் இருந்தா எதை வேணா அடையலாம். நல்ல கல்வி இருந்து ஒழுக்கம் இல்லைன்னா பிரச்சனைமா. நம்ம ராகுகால பூஜையை செய்தாங்கன்னா இது இரண்டும் சேர்ந்து வரும். எத்தனையோ பேர் தகவல் அனுப்பியிருக்காங்க, என் பையன் பாஸ் பண்ண மாட்டான்னு நினைச்ச சுவாமி, ஆனா அவன் பாஸ் பண்ணிட்டான் சாமி. 350 மார்க் எடுத்திருக்கான், 400 மார்க் எடுத்திருக்கான். அவன் பாஸ் ஆவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்த ராகுகால பூஜையில அவன் பாஸ் ஆயிருக்கான். நான் அவ்வளோ கதர்ன சுவாமி அம்பாள்கிட்ட. புரியுதுங்களா? அப்ப ராகுகால பூஜையில அந்த மாற்றம் கிடைத்திருக்கா இல்லையா? நம்மளுடைய அடியார்களுக்கு கிடைத்திருக்கு. எத்தனையோ பேர் அந்த பரீட்சையில தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்படி சில பேர் தேர்ச்சி அடையாம இருப்பாங்க. தேர்ச்சி அடைந்தாலும் சரி, தேர்ச்சி அடையவில்லைனாலும் சரி, அடையவில்லை என்றால் கவலைப்படாதீங்க. எல்லோருக்கும் தோல்வி என்பது அடுத்த கட்டமான வெற்றிப்படியா எடுத்துக்கோங்க. நிச்சயமா வெற்றி அடைய முடியும். முக்கியமாக பிள்ளைகளை ஒரு ஒழுக்க நெறியில, தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒழுக்க நெறியில் கொண்டு போக முடியும்னா நமது ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை உங்கள் வீட்டில் செய்தால் போதும். நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க பூஜை பண்ணுங்க. பிள்ளைகளை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரேன்னு சொல்ல வைங்க போதும். அவங்களுக்கு நல்ல வழியை அன்னை அவள் காமிப்பாள். ஏன்னா ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொன்னாலே அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உள்ளுக்குள் ஏற்படும், மனதில் ஏற்படும். நல்ல புத்தியை கொடுப்பா, அதுக்கப்புறம் நல்ல கல்வியை கொடுப்பா, வராத படிப்பை வர வைப்பா, அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை படிக்க வைப்பா. முதல் பூஜையை பண்ணணும். எப்படி பண்ணணும்? அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. நிச்சயமாக தினசரி ராகுகால நேரத்தில் செய்யுங்க. என்னால ராகுகால நேரத்துல செய்ய முடியாது சுவாமி, ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் வெளியில வேலைக்கு போறேன். சில பேர் நான் அந்தந்த நேரத்துக்கு வேலைக்கு போற வேலைகள் இருக்கு, வீட்டுல உட்காந்தே வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலை அல்லது மாலை 6 to 7 செய்யுங்க. நான் அந்த நேரத்திலையும் வெளியில போவோம் சாமி, எனக்கு வேலை இருக்கு. கண்டிப்பாக அதிகாலையில் வீட்டுல விளக்கேத்தாம இருக்க மாட்டீங்க. காலையிலயோ மாலையிலயோ கண்டிப்பாக ஒரு வேளையாவது தெய்வத்துக்கு விளக்கேற்றி ஒரு டம்ளர் பால் வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்படி செய்யற யாராக இருந்தாலும் செய்யலனா இனிமே செய்யுங்க. அப்படி செய்யும் போது அன்னையின் படத்திற்கு முன்னாடி 2 அகல் தீபம், ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கி பேரிச்சம்பழம் தேன் விட்டு, அம்மா கூடவே இருமா அப்படின்னு நம்மளுடைய தாரக மந்திரம் எப்பயுமே கூடவே இருமா வழி நடத்துமான்ற மந்திரத்தை சொல்லிட்டு ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற அவளுக்கான மூல மந்திரம்
அம்பாளுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா இதுவே மூல மந்திரம். நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களுக்கும் ராகுகால பூஜை செய்யறவங்களுக்கும் பாதகமல பூஜை செய்யறவங்களுக்கும் அன்னையை நினைத்து கொண்டு நிறைய பேர் பூஜை செய்வாங்க, சில பேர் பூஜையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பூஜை செய்யறதுக்கு உண்டான சக்தி இருக்காது, நேரம் இருக்காது, வீட்டை விட்டு போயிட்டே இருப்பாங்க, அன்றாடமா எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயபிரத்திங்கிரி ஜெயபிரத்திங்கிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அம்பாள் படம் இருக்கும். அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த ஒரு மந்திரம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். இந்த பூஜை வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய பூஜை. எத்தனையோ பிள்ளைகள் கவலைப்பட்டு இருப்பீங்க, பிள்ளைகளுக்கே கவலை இருக்கும், நான் ஒழுங்கா படிக்கல. அந்த மாதிரி பிள்ளைகள் படுற அந்த கவலைப்படுற பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த ராகுகால பூஜை செய்யுங்க. முதல் ஜெயபிரத்திங்கிரே ஜெயபிரத்திங்கிரே சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வரணும், நல்ல கல்வி வரணும், நல்ல சூழ்நிலை உருவாக்கி தரணும். ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் இருக்கு பாத்தீங்களா, அது அத்தனையும் பிள்ளைகளை கெடுத்து விடும். ஏன்னா நீங்க வாழ்ற இடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளைகள் வாழ்றாங்க. அப்ப அவங்கள மாத்தி கொடுக்கும். பிள்ளைகள் என்னைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன்லயே இருக்காங்க. அப்ப அந்த மொபைல் போன்லயே இருக்கும்போது நல்லதும் வருது கெட்டதும் வருது. நல்ல புத்தி மனசுல இருக்குன்னா நல்லதை மட்டும் பார்ப்போம், சில நேரங்கள்ல கெட்டதையும் பார்ப்போம். அதை களவும் கற்றுமர தூக்கி போட்டா பிரச்சனை இல்லை, அதை மனதில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த அம்பாள் நம்ம கூட இருந்தால் நல்லதை மட்டுமே பிடிக்க செய்வாள். புரியுதுங்களா? அதனால ராகுகால பூஜை தயவு செய்து செய்யுங்கள். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தாய் தந்தைகள் உங்கள் வீட்டில் இந்த ராகுகால பூஜையை நாளைக்கு ஆரம்பிங்க. எத்தனையோ பேர் என்ன சொல்லுவீங்க, அக்ஷய திருதினா நான் தங்கம் வாங்கலாமா, நகை வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா? வாங்குவதை விடுங்கள், முதல் அனுகிரகம் பெறுங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும், முதல் குருவிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை வந்து உங்களுக்கு நமஸ்காரம் செய்ய சொல்லுங்க. பூஜை அறையில காலை 6 to 9 நேரத்தில் நீங்க வீட்டில் பூஜை பண்ணுங்க. நம்ம அடியார்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த நேரம் சொல்லுவோம், ஒவ்வொரு வருஷத்துக்கு நேரம் மட்டும் மாறும். அதனால 6 to 9 நாளை ராகுகால நேரம் என்பது பூஜை செய்வது. அந்த 6 to 9 அக்ஷய திருதி அன்னைக்கு நன்மை செய்வது. என்னென்ன செய்றீங்களோ, புதுசா என்னென்ன வாங்குறீங்களோ அந்த நேரத்தில் போய் வாங்க. வீட்டில் நான் எப்பயுமே சொல்லுவேன், உப்பு வாங்க, சக்கரை வாங்க, அதே மாதிரி துவரம் பருப்பு, இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் வாங்க, எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு, அதை செய்யுங்க. ஆனால் நம்ம அடியார்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள், இதுவரை ராகுகால பூஜை செய்யாதவர்கள், நாளை அக்ஷய திருதி அன்னைக்கு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. உடனே வாட்ஸ்அப்ல கேளுங்க, தகவல் தருவாங்க, பூஜை ஆரம்பிங்க. அன்னையின் அருளையும் குருவின் அருளையும் சேர்த்து பெறுங்கள். உங்களுக்கு அல்ல குறையாத அனுகிரகத்தை அக்ஷய பாத்திரமாக அன்னை அவள் தருவாள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கவலையில இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இன்றிலிருந்து நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாளை அக்ஷய திருதியை நாள்ல இருந்தே நம்மளுடைய ராகுகால பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதேங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, என் பேர் பூங்கடி. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நன்றாக குருவாழ்க பேசுகிறேன். ஜெயபிரதேங்கிற சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, நான் 2015 இருந்து ராகுகால பூஜை 2015 இருந்து ராகுகால பூஜை செய்றீங்க. சொல்லுங்கம்மா. ஆமா சுவாமிஜி. நீங்க டிவில வந்து செய்வனிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. செய்வனியை பத்தி சொல்லிட்டு அப்பதான் உங்களோட ப்ரோக்ராம் பார்த்தேன். சரிம்மா. அது வந்து எங்க வீட்டுக்கே நீங்க வந்து எங்களை பார்த்து சுவாமிஜி. நீங்க பேசுறது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குமா? போன் ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க செய்வனை பத்தி டிவில சொல்லிக்கிட்டு இருந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சேன் சுவாமிஜி. சரிம்மா. அப்ப எங்க வீட்டுக்கே வந்து எங்களுடைய பிரச்சனையை நீங்க பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. சரிம்மா சரிம்மா. அப்ப இருந்து எனக்கு ரொம்ப மனப்பதஷ்டம், டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரிம்மா. அதுக்கப்புறம் 2016 நான் பாதகமலம் வாங்கினேன். சரிம்மா. பாதகமலம் வாங்கி இன்னைக்கு நாங்க எங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. சொல்லுங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு சாமி. சந்தோஷமா. 2018 அப்புறமே என்னால நம்ம பீடத்துக்கு கையெறிகள் செய்யற அளவுக்கு, சின்ன சின்ன கைகறிகள் செய்யற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கு. சரிம்மா. உயர்ந்திருக்கு. 2023 நான் பிரபஞ்ச ரகசியத்தை ஆன்லைன்ல எடுத்தேன். சரிம்மா. அப்ப நீங்க கர்மா பத்தி சொல்லும் போது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, வாழ்க்கையில தெளிவு கிடைச்சது. சரிம்மா. தெளிவு கிடைச்சிருக்கு சாமி. இப்ப 2014 அப்புறம் நான் என்னால ஒரு 6-7 மாசமா ரெகுலரா நம்மளோட அஷ்டமி ஹோமத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. சரிம்மா சரிம்மா. இது வந்து ராகுகால பூஜை. ராகுகால பூஜைன்றது உண்மையான பூஜை அப்படிங்கறத வந்து நேயர்களுக்கு சொல்லணும்ன்றக்காண்டி தான் நான் இப்ப கால் பண்ணேன். சரிம்மா. ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏதாவது உங்களுக்கு இந்த ராகுகால பூஜை பாதகமல பூஜையில அம்பாளை உணர்ந்து நடந்த விஷயங்களை பதிவு செய்து கொள்ளுங்கம்மா. இது எனக்கு வந்து நிறைய மன அதிர்ஷ்டம் இருக்கும் சாமிஜி. ஒரு வேலையை தெளிவா செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப பயப்படுவேன். சரிம்மா. ஆனா இப்ப வந்து ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு. சரிம்மா. ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைச்சிருக்கு. சரிம்மா. வாழ்க்கையை பத்தின பயம் போயிருக்கு.
சரிம்மா. அம்மா ஒரு எப்பவுமே தெளிவு கூட கிடைச்சிருக்கு, இருப்பாங்க. இவ்வளவு வருஷத்துல தெளிவு கிடைச்சிருக்கு. அஷ்டமி ஹோமத்துல வந்திருக்கீங்களா, அம்பாலெல்லாம் பார்த்து உணர்ந்திருக்கீங்களா அந்த அக்னியில? ஆமா சாமிஜி, அம்மா பிரம்மாண்டமா வந்திருக்கிறாங்க சாமிஜி. சரிம்மா சரி. அந்த வந்து நம்ம தவ மனசோட உட்கார்ந்துருக்கும் போது அம்மாவை நேரவே பார்க்க முடியும் சாமி. சந்தோஷமா. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி வர்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா கோயிலையும் இருப்பாங்கம்மா. உண்மையான பக்தியோட அங்க உட்கார்ந்து இருந்தா அது மாறுமா. இப்ப அதனால்தான் வளர்பிறை அஷ்டமியில் பதிவு செய்தவர்கள் மட்டுமே ஹோமத்துக்கு வரணும்னு அம்பாள் உத்தரவு கொடுத்து ஒரு ஹோமத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வருகின்ற புதன்கிழமை 15ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி ஹோமம் நடைபெற இருக்கு. அந்த ஹோமத்துல பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் அனுமதி. புரியுதா? அதுல எல்லாரும் வர முடியாது, எல்லாரும் அனுமதி கிடையாது. சொல்லுங்கம்மா. உங்களோட மனதில் உங்களோட பெருந்தன்மை உணர்ந்தவங்களால மட்டும்தான் சாமிஜி அம்மா கிட்ட வந்து வர வாங்கிட்டு போக முடியுது. சந்தோஷமா சந்தோஷம். என்ன சாமிஜி, நீங்க ஒத்தாலா வந்து ஒரு பேரை இழுத்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு திருவிழா நடத்துற மாதிரி நடத்துறீங்க. மா ஜெய் பிரதீங்கிரே. சந்தோஷம். இதை வந்து நம்மளோட அடியார்கள்ட்ட நான் கேட்கறது வந்து நம்மளால முடிஞ்ச கைகறிகளை செஞ்சு சாமிஜிக்கு உதவி செய்யணும். சந்தோஷமா சந்தோஷமா. இதையும் நான் சொல்ல விரும்பினேன் சாமி. சரிம்மா. இன்னைக்கு வரைக்கும் அம்பால பார்த்தா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்கம்மா, அவ ஒரு உக்ரமான சக்தி, பார்த்தா பயமா இருக்கு, வீட்டுல வச்சு கூடாதுன்றாங்க. உங்களோட இவ்வளவு காலமா நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2015ல இருந்து. அப்ப இவ்வளவு காலமா பூஜை பண்றீங்களா, அவளை பார்த்தா பயம் வருதா? அவளை பார்த்தா என்ன நினைக்கிறீங்க? பயமே கிடையாது சாமிஜி. அம்மா நம்மளை பார்த்து சிரிக்கிறா சாமிஜி. ஏதாவது சிறிய தப்பு செஞ்சா, சரி சிறிய தப்பு செஞ்சா ஏதாவது ரொம்ப தண்டிச்சிடறாளம்மா? இல்ல சாமிஜி, நம்மள வந்து காப்பாத்துறா, சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி பண்ணிட, இந்த மாதிரி செய்யாத, நான் வந்து நிமிஷத்துல வந்து நிக்கிறா சாமிஜி. வந்து அப்படியே நம்மளோட உள்ளுணர்வுல பேசுறா. இந்த கலியுகத்தில் பேசும் தெய்வன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? உண்மையாலுமே சாமி. முன்னாடி எல்லாம் எனக்கு உள்ளுணர்வுலாம் அதிகமா கிடையாது, மந்துலதான் இருப்பேன். இப்ப உள்ளுணர்வு வந்து அவ்வளவு தெளிவா இருக்குது. இதை செய், இதை செய்யாத, பேசு, பேசாத, அமைதியா இரு, துஷ்டன் ஒதுங்கி போ, இந்த மாதிரி அவ்வளவு உணர்வுல கொடுக்குறா சாமி. இதுக்காக நீங்க வந்து ரொம்ப கடுமையான பூஜை கிடையாது, எந்த இடத்துக்கும் விரதம் இருக்கல, 48 நாள் போல, மாலை போடல, எந்த தவமும் செய்யல. ராகுகால பூஜையிலையும் அஷ்டமி ஹோமத்துல கலந்துகிட்டதுலயும் இந்த மாற்றம் கிடைச்சிருக்கு இல்லையாமா? ஆமா சாமி, ஆமா சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. இத நான் பாக்குற டிவில பாக்குறவங்களுக்காண்டி சொல்றேன், இந்த ராகுகால பூஜை உண்மையான பூஜை. சந்தோஷம். பாக்குறது கூட புண்ணியம் பண்ணி இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். சந்தோஷம். இத சந்தேகப்படுறவங்க சந்தேகப்பட்டுட்டு ஓரத்திலேயே நிக்கட்டும். நான் எதை தின்னா பித்தம் தெளியும், எங்களை காப்பாத்த யாருமே இல்லைன்றவங்க இந்த பூஜையை செய்யுங்க. வாழ்க்கையில நல்லா வருவீங்க, எங்களை மாதிரி வரிசையில நிப்பீங்க. மகிமையை சொல்றதுக்கு. சந்தோஷமா சந்தோஷம். நல்லா இருக்குமா, எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா அம்பாளுடைய புகழ. நல்லா இருக்குமா. ஜெய் பிரதீங்கிரே, ஜெய் பிரதீங்கிரே, ஜெய் பிரதீங்கிரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்ட மகிமைகளை எல்லோருடையும் பகிர்ந்துகிட்டு வாங்க. இந்த அடியாருக்கு ஏற்பட்ட மகிமைகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு அடியாரும் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரதீங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பெயர் சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சிவகுமார். சாமிஜி, தொழில் எந்த முன்னேற்றமே இல்லாம இருக்குங்க. சரி சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? இன்னைக்கு தாங்க போறேன். என்ன தொழில் பண்றீங்க? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க. என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? எனக்கு 44 ஆகுதுங்க. கவலைப்படாதீங்க, அம்பாள் நல்ல காலத்தை பிறக்க வச்சிருவா. நல்ல நேரம் இருந்தா அம்பாள் வரணும்னு நினைச்சாதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு அலுவலர் நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. இப்ப நிகழ்ச்சியிலையும் பதிவு செய்வோம், பாருங்க. பார்த்துட்டு ஜெய் பிரதீங்கிரே யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அந்த ராகுகால பூஜையின் விளக்கங்கள் இருக்கும். இல்லை அலுவலகத்துல வாட்ஸ்அப்ல கேளுங்க, தருவாங்க. புரியுதுங்களா? இந்த நாளைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு 10-12 ராகுகாலத்துல பூஜை ஆரம்பிங்க. அடுத்த அக்ஷய திருதிக்குள்ள நீங்க எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க. நீங்க மகிமை பேசுவீங்க. அதற்கு முன்னாடி இப்போ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரதீங்கிரே, ஜெய் பிரதீங்கிரே, ஜெய் ஜெய் பிரதீங்கிரே, ஜெய் ஜெய் பிரதீங்கிரே. இந்த மந்திரத்தை எப்பயுமே சொல்லிட்டு வாங்க. அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. எல்லா பாடல்கள் முதல் கொண்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. பார்த்துட்டு புரிந்துட்டு நாளைக்கே ஆரம்பிங்க. நிச்சயமா பெரிய மாற்றம் கொடுப்பா. அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி ஹோமம் நடக்குது. ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. முடிந்தால் வளர்பிறை அஷ்டமி வருகின்ற புதன்கிழமை 15ஆம் தேதி நடைபெற இருக்கு. வந்து கலந்துக்கோங்க. நல்லா இருங்க. கண்டிப்பா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றிலிருந்து ராகு கால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா சுவாமி, இந்த தருணத்துல ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு நம்ம அடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக.
ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052333000 வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த தொகுப்பை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்னபடியே இன்றிலிருந்து நம்மளுடைய வீடுகள்ல ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய வீட்டுகள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்காக தனிநபர் ஆலோசனை முறையை சுவாமிகள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 9022233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க 9840086373 இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி ஹோமம் நம்மளுடைய பீடத்துல நடைபெற இருக்கு. இதுல கலந்துக்கணும் நினைக்கிறவங்க அதற்கான முன்பதிவுகளை இப்பவே அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமி ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயந்திங்க, சேலம் மாவட்டத்துல. வணக்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க டிவி பார்க்காதீங்கம்மா, நேரடியா பேசுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. உங்க நிகழ்ச்சி நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சரிம்மா. ஆனா நான் போன் பண்ண லைன் கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் அதிகமா இருக்கு. சரிம்மா. நாங்க வீடு கட்டி வந்திருக்கோம். சரிம்மா. இருந்தாலும் நாங்க நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது. சரிம்மா. நிகழ்ச்சி ஒரு நிறைய தடவை பாத்திருக்கீங்களா? வீட்டுல பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. நான் சேனல் மாத்தும் போது பாப்பேன். பாப்பீங்க இல்லையா? கண்ணுல பட்டிருக்கு, அவ உங்க வீட்டுக்கு வர தயாரா இருக்க, நீங்க அதை ஏத்துக்கல. எப்படி? தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயம், ஒரு பூஜையின் விஷயம் கண்ணுல பட்டா நம்ம செய்து பார்க்க முயற்சி செய்யணும். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, இந்த கலியுகத்தில் இந்த காலத்தில் பேசும் தெய்வமாக, எப்படிமா உங்களோடு பேசுகின்ற தெய்வமாக இருக்கா? இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க. அப்படி பேசுகின்ற தெய்வத்துக்கு எளிமையான பூஜை. வீட்டில் 2 அகல் தீபம்,
அம்மா கூடவே வழிநடத்துன்னு பேரிச்சம்பழம் தேன் தண்ணி வேற எதுவும் கிடையாது. முடியும் போது கோவிலுக்கு வாங்க, அந்த மண்ணை மிதிங்க. மண்ணை மிதிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கலாம், இல்ல பூஜை ஆரம்பிச்சுட்டு மண்ணை மிதிங்க. உங்களை மிதித்து கொண்டிருக்கின்ற தீவினையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ராகுகால பூஜை. அதனால உடனடியாக வீட்டுல பூஜை ஆரம்பிங்க. குழப்பங்களுக்கு அனைத்தும் அன்னையே தெளிவு தருவாள். உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இப்ப கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா கூட இரு வழி நடத்துன்னு கேளுங்க. இப்ப உங்களுக்கு வீடு கட்டி இருக்கீங்க, அதுல குழப்பம் இருக்குன்றீங்க. அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் ஒரு நாள் நாளை அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜை ஆரம்பிங்க. அந்த அன்னை அவள் உங்களோடு இருக்கின்றத நாளைக்கே உணர்த்துவா. புரியுதுங்களா? முதல் அவளுடைய அனுகிரகத்தை வாங்குங்க. கூட இருமா வழி நடத்துமான்னு கேளுங்க. ஒரு நாள் ஒரு அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கொடுத்து நான் இருக்கேன்னு உங்களை சொல்ல வைப்பேன். ஆனா நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கம்மா, நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்யங்கிரே. கண்டிப்பாமா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு அடியார்கிட்டயும் பேசிட்டு. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் கலாவதி. சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. அன்றுட்டி. சொல்லுங்கம்மா கலாவதிமா. முதல் தடவை பாக்குறேன். சரிம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா? குழந்தை இல்ல. சரிம்மா, யாருக்குமா? எனக்கு தான். எத்தனை வருஷமாச்சுமா கல்யாணம் ஆகி? 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம் ஆகுது. ரொம்ப கவலையா இருக்கீங்க, பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறீங்க. லைன் கிடைச்சிருக்கு, ஒரு உங்களுடைய பேச்சுல ஒரு சந்தோஷம் இல்ல, புரியுதா? ஏன்னா கவலை. 16 வருஷம் கடந்துட்டீங்க. 14 வருஷம் இல்லம்மா, 25 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ரெட்ட பெண் குழந்தை கொடுத்திருக்கா. இன்றும் பீடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படிமா? ரெட்ட பெண் குழந்தை. 14 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெட்ட ஆண் குழந்தை கொடுத்திருக்கா. 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெட்ட ஆண் குழந்தை கொடுத்திருக்கா. இப்படி கேட்கும் போது ஒரு குழந்தை கேட்டா 2ஆ கொடுத்திருக்காமா. இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாமா? ராகுகால பூஜை எப்படி பண்ணணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. நாளைக்கு அக்ஷய திருதி இருக்கு. நாளைக்கு ராகுகால நேரத்துல பூஜை ஆரம்பிங்க. அம்மா கூட வேறு வழி நடத்துன்னு கேளுங்க. நான் மந்திரம் சொல்லித்தரேன், சொல்லுங்க கூட சேர்ந்து. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா தெளிவா சொல்லணும். அலுவலகத்துல கேளுங்க, சொல்லி தருவாங்க. அதை வாங்கிட்டு அதை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, பழக்கம் வந்துடும். சொன்னதுக்கு அப்புறம் அவளே வந்துருவா. பூஜை ஆரம்பிங்கம்மா. அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. மாதுளம் பழம் விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க. நிச்சயமாக அங்க வைத்து உங்களுக்கு கொடுப்போம். அதை வாங்கிட்டு போங்க, பூஜை ஆரம்பிங்க. அன்னை அவள் அடுத்த அக்ஷய தீர்த்தி வரத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருவா. தாயாக வருபவளையை போட்டு என்னை தாயாக்குமான்னு கேளுங்க, நிச்சயமா செய்து கொடுப்பா. நல்லா இருக்குமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் இப்ப ப்ரோக்ராம் முதல் தடவை இப்பதான் பாக்குறோம். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்னோட பேர் சத்யபிரியா. சரிங்கம்மா, எங்க இருந்து ராசிபுரத்துல இருந்து பேசுறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா சத்யபிரியா. சார், எங்க வீட்டுல கொஞ்சம் ரொம்ப கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு. சரிம்மா, நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கவலைப்படாதீங்கம்மா. இந்த பூஜையை வீட்டுல ஆரம்பிக்க பாருங்க. நாளைக்கு ஆரம்பிங்க. கடன் பிரச்சனை, நமக்கு பொருளாதார உயர்வு வேணாலே அது அக்ஷய திருதியில இந்த அம்பாளை வழிபட்டு கூடவே இருமா வழி நடத்துமான்னு பூஜை ஆரம்பிங்க. 10-12 ராகு காலத்துல பூஜை ஆரம்பிங்க. நம்மளை பிடித்திருக்கின்ற கெட்ட காலங்கள்லாம் விலகி அம்பாள் அனுகிரகம் செய்து கொடுப்பாள். தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. அம்மா கூடவேறு வழி நடத்துன்னு கேளுங்க. முடிந்தால் வருகின்ற 15ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி இருக்கு, எப்படி கலந்துக்கணும் அலுவலகத்துல கேளுங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே. அதனால பயன்படுத்திக்கோங்க. பூஜை ஆரம்பிச்சுட்டு அம்மா எனக்கு கடன் பட்டிருக்கேன், ரொம்ப மோசமான நிலையில இருக்கேன், தன தானியம் அருள்பவளையை போற்றி எனக்கு அதை குடுமான்னு கேளுங்க. நம்மளுடைய போற்றியை படிங்க. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கி, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரி, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி. இந்த மந்திரத்தை கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பயுமே மனதுக்குள் ஓட விடுங்க. எந்த நேரமும் நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரம் நிறைய இருக்கும், புரியுதுங்களா? வீட்டுல இருந்தோம்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. அவ நல்ல வழி காட்டுவா. வீட்டுல பூஜை ஆரம்பிங்க. நாளைக்கு ஆரம்பிங்க, நல்லா இருக்குமா.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்து 21 நாள் ராகுகால பூஜை செய்த உடனே எல்லா அடியார்களுக்கும் வரக்கூடிய கேள்வி பாதகமல பூஜை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான். நம்மளுடைய முதல் அடியாரே பகிர்ந்துக்கிட்டாங்க. பாதகமல பூஜை செய்த உடனே எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியா மாற்றங்களை வந்து நாங்க வந்து சந்திச்சிருக்கிறோம், ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையாகட்டும், இந்த கடன் தொல்லையாகட்டும், இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அடியார்கள் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் சுவாமி? நிச்சயமாமா. அதற்கு முன்னாடி அடியார்களுக்கு முக்கியமான தகவல், இந்த பாதகமலம் கொடுக்க ஆரம்பித்து 10 வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். எப்படிமா 10 வருடம். நீங்க நிகழ்ச்சியெல்லாம் டிவியில பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்று ஒரு விளம்பரம் வரும், நாளை ஒரு விளம்பரம் வரும், இதை வாங்கிவிட்டால் நாளைக்கே வாழ்க்கை மாறும் அப்படிலாம் வரும். யாரையும் நான் தவறா சொல்ல, அப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். அது இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் அது காணப்படும். 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் அது காணப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட பொருட்கள் அது. ஆனா இந்த ஜெய்பிரத்திங்கிற பாதகமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அன்னையின் பாதம் தாமரை மேல் பதித்திருப்பால் அந்த தாமரைக்கும் பாதத்துக்கும் நடுவில் 6 வகையான அற்புத மூலிகைகளை உள்ளடக்கப்பட்டு சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமம் எப்படி பிரம்மாண்டமா நடக்குதுன்னு யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பஸ்பத்தை எடுத்து உள்ளடக்கப்பட்டு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அம்பாளின் யாகசாலையில் வைத்து அன்னையின் முன்பு வைத்து சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோம தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏதோ டிவியில காட்டுறதற்காக ஒரு யாகம் செய்து அன்று வழங்குறோம் அப்படின்லாம் சொல்ல, ஒரு வாட்டி எடுத்துப்போம், அதுக்கப்புறம் திருப்பி பண்றாங்களா பண்ணலையான்னு தெரியாது. ஏன்னா ஆனா நம்ம மாதம் தோறும் அங்க 2 ஹோமங்கள், சென்ற மாதத்திலிருந்து 3 ஹோமம் இனிமே. புரியுதுங்களா? அப்ப வார வாரம் நம்ம பீடத்துல எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு. எனக்கு வெளியில போறதுக்கு நேரமே கிடையாது. அப்ப இந்த பாதகமலத்தில் எப்படி இருக்கும் அந்த சக்தி? அன்னையின் சக்தி இல்லாமல் 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்க முடியுமா? முதல் நான் பாதகமலம் கொடுக்கும் போது இதே உலகம் என்னை கேலி கிண்டல் செய்த உலகம். மிகவும் வேதனைப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துல அன்னை அவள் சொன்னா, நான் இட்ட பணியை நீ செய். எப்படிமா? நான் இட்ட பணியை நீ செய், அது எங்க போகணும்னு உனக்கு நான் கொண்டு போவேன். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கா. இத்தனை அடியார்கள் பூஜை செய்து உணர்ந்தவர்கள். அப்ப அந்த பாதகமலத்துல என்ன சக்தி இருக்கும்? ராகுகால பூஜை செய்யுங்க, 21 நாள் செய்யுங்க. இப்ப அந்த 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைப்பதனால் பூஜை செய்தாதான் பாதகமலம் என்பதை உடைத்து விட்டால் அன்னை அவள். இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்றேன். 2020க்கு முன்பு பாத்தீங்கன்னா எப்படி பாதகமலம் கொடுத்தோனோ, வந்தீங்கன்னா பாதகமலம் வாங்கிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அன்று வந்தீங்கன்னா என்கிட்ட ஆலோசனை எடுத்து அன்னைக்கு பாதகமலம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தோம். இப்ப அதே போல் இனிமேல் நீங்கள் பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, என்ன வந்து பாருங்க, ஆலோசனை எடுங்க, இல்ல ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் மன்னம் இருங்க. உங்களுக்கு திருப்தி இருந்தா பாதகமலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டும் என்பதை பதிவு செய்யுங்கள். அதை எப்படி பெறணும்? பாதகமலம் மட்டும் பெறணுமா, அதோடு சேர்ந்து வருகின்ற வேற என்னென்ன தேவைகள் என்பதை உங்களுக்கு புரிய வைத்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த தகவல் எல்லாம் தெரிந்து கொண்டு வாங்கும் போதே பாதகமலம், சிம்மமோ கவசம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள் வரணும்ன்றது என்னுடைய ஆசை. அப்ப அந்த அன்னையின் பாதத்தை வைத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாதையை காட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த பாதகமலத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யறது எப்படி? ராகுகால பூஜையே தொடங்கல, ஆனா நான் பாதகமலம் வாங்கணும் எத்தனையோ பேர் ஆசைப்படுறீங்க. அதனால அன்னை அவள் மாத்திருக்கா, நான் மாத்தல. 4 வருஷம் கழிச்சு அவ மாத்துறது. புரியுதுங்களா? அப்ப அந்த பாதகமலத்தை உடனே வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி, நீங்க 21 நாள் பூஜை பண்ண சொல்லுங்க. என்னால 21 நாள் பூஜை பண்றோம், திடீர்னு நின்றுடும், அப்புறம் திருப்பி பூஜை பண்ணாதான் தருவேன். அதெல்லாம் கிடையாது. இனிமே இந்த நம்ம ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் புதிய அடியார்களுக்கு, வர இருக்கின்ற புதிதாக பார்க்கின்ற அடியார்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாதகமலம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இனிமே மாதம் ஒரு முறை தருவது, அமாவாசை என்று, இந்த அமாவாசை என்று அங்கு வைத்து வழிபடுகின்ற பாதகமலம் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்க சுவாமி. புரியுதுங்களா? வளர்பிறை அஷ்டமி என்று நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு அன்றைய உங்களுக்கு பாதகமலம் கொடுக்கப்படும். வளர்பிறை அஷ்டமியில் அங்க வந்து ஒரு மூலிகை சங்கல்பம், இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் அந்த மாதிரி சங்கல்பம் செய்து கொண்டு அன்றைய பாதகமலம் கொடுக்கப்படும். இதுவும் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள். நாங்க ஏன் உங்களுக்கு ராகுகால பூஜை செய்துட்டு வாங்கன்றோம்னா, இந்த அன்னையின் பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. இனிமே பாதகமலம் வாங்கக்கூடிய புதிதாக வருகின்ற அடியார்கள் என்னிடம் நேரடியாக பேசிக்கொண்டு பூஜை எப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ நீங்க பாதகமலம் வாங்கினால் நிச்சயமாக இந்த அன்னையை விட்டுற மாட்டீங்க, இந்த அன்னையும் உங்களை விட்டுற மாட்டா. அதுக்குண்டான முழுமையான விளக்கங்கள் கொடுத்து என்னோடும் உங்களோடும் ஒரு கலந்துரையாடல் வைத்து ராகுகால பூஜனை என்ன, பாதகமல பூஜனை என்னன்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு பாதகமலத்தை எடுத்து வைக்கின்றேன். அந்த பூஜையை உங்களுக்கு நானே நேரடியாக எடுத்து வைக்கின்றேன். எந்த உலகத்தில் இருந்தாலும், நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் பெற்றுக்கலாம், அது ஆன்லைன்ல இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, நேரா வாங்க. வாங்கும்போது வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன்ல சொல்லித்தரேன். அந்த பூஜையை நீங்க பண்ண ஆரம்பிச்சோன்னே அன்னையின் பாதத்தின் சக்தி உங்கள் வீட்டில்
மாபெரும் சக்தியாக மாறி நல்லது எது கெட்டது எதுன்னு காட்டி கொடுப்பாள். இந்த புதிய முயற்சி இனிமே நேரடியாக உடனே பாதகமலம் வாங்க முடியும் என்பதை நமது அடியார்கள் எல்லோருக்கும் சொல்லுங்க. நீங்க யாருக்காவது சொல்லி தர்றீங்கன்னா முதல் பாதகமலமே வாங்கிக்கோப்பா, சுவாமிகள் தரேன்னு சொல்லிட்டாங்க, அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்கா, நான் தரேன்னு சொல்ல, அவ உத்தரவு கொடுத்துருக்கா. 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. கண்டிப்பா அந்த சக்தி எப்படி இருந்தால் அந்த பாதகமலம் இன்று வரை அதே சக்தி தான். இன்னைக்கு சிம்மமுக கவசம் கொடுத்துட்டோம், புரொடெக்டர் தாயத்து கொடுத்துருக்கோம், பெட்டகம் கொடுத்துருக்கோம், எண்ணெய்கள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அப்புறம் அன்னையை நெருங்குவதற்கு முதல் படி ராகுகால பூஜை, 2ஆம் படி பாதகமல பூஜை. அந்த சக்தியை பெற முயற்சி செய்யுங்கள். இனிவே அனைவருக்கும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைப்படுவோர் இந்த சக்தியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பிரத்திங்கிரா பல பூஜைகள் பண்ணியிருக்கேன், பல கோவிலுக்கு போயிருக்கேன், எனக்கு ஜெய் பிரத்திங்கிரான்னு தெரிஞ்சிருக்கு, இந்த நிகழ்ச்சி பார்த்து எனக்கு பாதகமலம் வேணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, நான் தர தயாரா இருக்கேன். இந்த அன்னையை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். உங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் வரும். நல்லது கெட்டதை சொல்லித் தருவாள். உங்களை நல்ல பாதையில் அழைத்து செல்வாள். பிள்ளைகளை அந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட சொல்லுங்க. அவர்களுக்கு நல்ல பாதையை காட்டுவாள். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பாதகமலத்தின் இடம் என்று ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அவளிடம் சொல்லிட்டு வாங்க. அடுத்த 48 நாளுக்குள்ள, அடுத்த 48 மணி நேரம் அல்லது 48 நாளுக்குள்ள உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம அவளால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாதகமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். அன்னை வந்து அமர்ந்து 3 மாதம் கழித்து இனிமே எல்லோருக்கும் பாதகமலம் கொடுக்கலான்ற சக்தியை நமக்கு சொல்லியிருக்கா. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அடியார்கள் எல்லாருமே பாதகமலம் வாங்கணும் நினைக்கவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்வாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. முரளிங்க. முரளி, சொல்லுங்க ஐயா. எனக்கு பூர்வ புண்ணிய சொத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சொத்து வர வேண்டியதுல பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆமாங்க. உங்க வயசு என்ன ஆகுதுங்க முரளி? 40 வயசு ஆச்சு. 40 வயசு ஆச்சு. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க. நாளைக்கு நம்ம உங்க வீட்டுல ராகுகால பூஜை ஆரம்பிங்க. இன்றிலிருந்தே ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், சேர்ந்து சொல்லுங்க. அடுத்தது வளர்பிறை அஷ்டமியில ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க முடிந்தால், அல்லது தேய்பிறை அஷ்டமி அலுவலகத்துல தொடர்பு கொண்டு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்க, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்க, ஜெய் ஜெய் பிரத்திங்க. ஆமா, நல்ல தெளிவா இன்னொரு முறை சொல்லுவோம். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்க, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு பல மாற்றத்தை செய்யும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், குரு பக்தியோடு செய்யுங்கள். இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேளுங்க, எல்லா விளக்கங்களும் தருவாங்க. நாளைக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது நமக்கு படம் இருக்காது, ஆனா பூஜை ஆரம்பிச்சிருங்க. அக்ஷய திருதியை என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும். அவளிடம் வேண்டுங்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேயர்கிட்ட பேசுறேன். வணக்கம். ஜெய் பிரத்திங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். அம்மா தனலட்சுமி. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க 2 தடவை வாஸ்து போட்டோம் ஐயா, ஆனா வீடு கட்டவே முடியல. வாஸ்து பூஜை போட்டிருக்கீங்க, ஆனா வீடு கட்ட முடியல இல்லையா? வீடு கட்ட முடியல. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாமா? நீங்க கட்ட முடியலன்றது பூர்வீக வீடா, நீங்க வாங்கின வீடாமா, இடமா? என் மாமனார் காலத்து. அதான் பூர்வீக மண்ணு, அதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அதை நீக்கிட்டு பண்ணணும். அது நமக்கு நீக்க தெரியாது. அங்க போய் யாரையாவது நம்ம கேட்டு அந்த மண்ணுல வந்து பூஜை பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நாளைக்கு நல்ல நாள், நீங்க நீண்ட காலமாக நடக்காத சக்தியை நடத்தி கொடுன்னு சொல்லி அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க வீட்டுல ராகு கால நேரத்துல இந்த அன்னையின் படத்தை வைத்து, வாட்ஸ்அப்ல கேட்டா படம் அமைச்சிருவாங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். படம் இல்லைன்னா அம்பாளை நினைத்து ராகுகால பூஜை ஆரம்பிங்க. எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. பூஜை ஆரம்பிங்க. அம்மா, இந்த மண்ணு பூஜை போடுறேன், தடையா இருக்கு, நல்லபடியா நடத்தி கொடுமா, என்னால முடிஞ்சதை உனக்கு வந்து செய்யறமா, இந்த மண்ணை மிதிக்கிறேன், நம்ம ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் மண்ணை மிதிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. ஒரு வளர்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி அல்லது பௌர்ணமி புஷ்பாஞ்சலி இல்லது சண்டி ஹோமம், ஏதாவது ஒரு நாள்ல அந்த மண்ணை மிதிங்க. அவளை அழைத்து செல்லுங்கள். அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தமோ புஷ்பமோ இல்ல ஒரு எலுமிச்சம்பழமோ அந்த மண்ணு அந்த பூமியில போடுங்க. அடுத்தது எப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அக்ஷய திருதி வருஷத்துக்குள்ள வீட்டு கட்டி அந்த வீடுக்குள்ள இருப்பீங்க. சரியா? இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்க. இந்த வருகின்ற நாளைக்கு பூஜை ஆரம்பிங்க. 10-12 ராவு காலத்துல மகாலட்சுமியாக அன்னையின் அனுகிரகம் பெற்று அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்கம்மா. நல்லா இருக்குமா?
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இன்னும் கூடுதல் விவரங்களுக்கு அலுவலக எண்ண தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரதிங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேரு மகேந்திரன். நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க மகேந்திரன். வணக்கம் சுவாமி. வணக்கம். நான் முதல்ல உங்க நிகழ்ச்சி பாக்குறேன். சரி சரி. அதுல எனக்கு ஏதோ ஒரு அபிப்பிராயம், அதனால நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். வணக்கம். தொடர்பு கொண்டிருக்கீங்க, சொல்லுங்க. நல்லா இருக்கு, சொல்லுங்க. சுவாமி, இந்த சொத்து பிரச்சனையில நமக்கு உங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டு வருது. தெளிவா பேசுங்க, ஸ்பீக்கர்ல பேசாதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே சொத்து பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, புதிதாக பாக்குறீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. நாளைக்கு அக்ஷய திருதியை முன்னிட்டு வீட்டுல ராகுகால பூஜை ஆரம்பிங்க. ஒரு நாள் அந்த மண்ணை மிதிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை, மண் பிரச்சனை அனைத்தும் தீர்த்து கொடுப்பா. பூஜையை பண்ணுங்க. அம்மா கூட வேறு வழி நடத்துன்னு கேளுங்க. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கே. மந்திரத்தை அழகா சொல்றீங்க. எப்படி செய்யணும், உங்க பெயர், உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை பதிவு செய்து பூஜையின் விளக்கங்கள் அனுப்புங்கன்னு கேளுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நாளைக்கு படம் இருந்தாலும் இல்லைனாலும் பூஜை ஆரம்பிங்க. அடுத்த அந்த நம்மளுடைய அந்த பேர் என்ன, அக்ஷய திருதி வருவதற்குள் உங்கள் வாழ்க்கை மாறுமா. பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்துடலாம். நேயர்களே, பாதகமல மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. என் பேர் ஜோதிலட்சுமி, கடலூர் மாவட்டம். நான் 1.5 வருஷமா ராகுகால பூஜை பண்ணுறேன். 8 மாசமா பாதகமல பூஜை பண்ணுறேன். நல்லா புள்ள வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஆள் குறைப்புன்னு சொல்லி பிள்ளைய வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. எல்லா இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணா. போயிட்டு வாப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. அப்போ தான் ஐயா கிட்ட போய் நாங்கள் ஆலோசனை எடுத்தோம். ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி சாபங்கள் இருக்குமா, நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி போன வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி ஐயா கிட்ட பரிகாரம் சொல்லிட்டு வந்தோம். 11ஆம் தேதி விட்டு 12ஆம் தேதி பிள்ளைய 18ஆம் தேதி ஜாயின் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி 12ஆம் தேதியே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க.
ஐயாவை பார்த்து பரிகாரம் பண்ணதுனால தான் அந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சு. இப்போ அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலை அம்பாள் கொடுத்த வேலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நல்ல மழை பெய்யுது, எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போக முடியல. நான் ஓடி போய் அம்பாள்கிட்ட தான் சொன்னேன், பாத கமலத்தை தான் சொன்னேன், அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், பசங்கள்லாம் வெளியில் இருக்காங்கம்மா, நான் தனியாக இருக்கேம்மா, நீதாம்மா சரி பண்ணுன்னு சொன்னேன். அன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு சரியாயிடுச்சு. 1:30 மணிக்கு எழுந்து நாங்கள் 2 பேருமே ராகுகால பூஜை பண்ணினோம். நிறைய கடன்லாம் இருந்தது, கடனெல்லாம் குறைச்சிருக்காங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம்னா அது அம்பாள் கொடுத்தது, ஐயா குருஜி கொடுத்தது. பாலக்கமல பூஜைக்கும் ராகுகால பூஜைக்கும் பாலக்கமல பூஜைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐயாவை பார்த்து சந்திச்சு எல்லாரும் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணனா நடக்காதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இந்த எளிய முறைய பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 30ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. இந்த நேர்களே பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை செய்துட்டு வரணும். தொடர்ந்து வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி ஹோமம் நம்மளுடைய பீடத்துல நடைபெற இருக்கு. இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து 23ஆம் தேதி பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜையும் 30ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமமும் நடைபெற இருக்கு. இதிலும் அடியார்கள் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு முதல் அடியார் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யாருங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் புனிதா, நான் ஆவடியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருஜி ஜெய், நன்றாக குருவாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே குருஜி. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. குருஜி, நான் 3 வருஷமா ராகுகால பூஜை பண்றேன். சரிம்மா. கொஞ்ச நாளா பாதகமல பூஜை பண்றேன். நிறைய மகிமை நடந்திருக்கு குருஜி. ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. நிறைய இருக்கு குருஜி. நான் ஒரு சின்னதை மட்டும் சொல்றேன் குருஜி. சரி, சொல்லுங்கம்மா. என் கணவர் இந்த பூஜையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு குருஜி. சரிம்மா. நான் டைலரிங் கிளாஸ் போக சொல்ல எனக்கு இந்த பூஜை ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க. நான் பண்ணமா, நான் நல்லா இருக்கிறேன் ராகுகால பூஜை. சரிம்மா. நீயும் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க குருஜி. நான் வீட்டுல பண்ணேன் குருஜி. எங்க வீட்டுக்காரே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு குருஜி. நான் அம்மா கிட்ட அழுதேன் குருஜி. அவர் மனசை மாத்தணும் அம்மா, உன் பக்தனா மாறணுமா தாயே, உன் மண்ணை ஒரு வாட்டியாச்சும் மெதிக்கணுமா அப்படி அழுது பூஜை பண்ண சொல்ல அவரே எனக்கு பூஜை பண்ணு, நம்ம கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு குருஜி. சரி சரி சரிம்மா, சந்தோஷம். அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிமை குருஜி. அப்புறம் சிம்ம கவசம் வாங்கி போட்டிருக்கேன் குருஜி. அப்புறம் பாதகமலம் வாங்கியிருக்கிறேன். இப்ப மாசம் மாசம் அஷ்டமி ஹோமத்துக்கு இருக்கிற சந்தோஷமா இருக்கிறேன் குருஜி. அவரும் கொஞ்சம் குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டாரு குருஜி. இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி குருஜி. சிம்மமுக கவசம் போட்டு குடிப்பழக்கம் நிறுத்தினாரா, பாதகமல பூஜையிலேயே நிறுத்திட்டாருமா? சிம்மமுக கவசம் போட்டு நிறைய பழக்கம் நிறுத்திருக்காரு. அவர் கூட இருந்தவங்களே நிறைய துரோகம் செஞ்சிருக்காங்க, அவரும் காட்டி கொடுத்திருக்காங்க குருஜி. அந்த துரோகத்தை காட்டி கொடுத்திருக்கா சிம்மமுக கவசம் போட்டு. எப்படிதா? ஆமா குருஜி. நம்ம சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா அம்பால உணர்த்துறா பாருங்க. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, சிம்மமுக கவசம். சரியா?
ஆமா குருஜி. அப்புறம் எனக்கு இந்த பூஜையே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இப்ப அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிட்டு போறாரு குருஜி. அதை விட வேற என்ன வேணுமா? சரியா? ஆமா குருஜி, எனக்கு உங்ககிட்ட பேசுறதே பெரிய மகிமை குருஜி. எனக்கு சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க, அம்பாளின் புகழ். யாரோ ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது, நான் நல்லா இருக்கேன் நீயும் பண்ணுமா, எப்படிமா? ஏன்னா இந்த ராகுகால பூஜை, ஆமா, இந்த ராகுகால பூஜை செய்யறவங்களும் பாதகமல பூஜை செய்யறவங்களுக்கும் நம்ம அடியார்களுக்கு வாய் சும்மா இருக்காது. ஏன்னா யாருக்கிட்டையாவது அவளுடைய புகழை, ஒருவரிடமாவது அந்த பூஜையின் புகழை பேச வேண்டும். நான் சொல்லல, அம்பாள் சொல்றான். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், நமக்கு நிறைய பிரச்சனை உள்ளவங்க யாருக்கு வேணாலும் சொல்லுவோம். இந்த அம்பாளை பார்த்தா உங்களுக்கு பயம் வருதாமா? நிறைய பேர் பயம்ன்றாங்க. எங்க அம்மா குருஜி, எங்க அம்மா குருஜி, எங்க அம்மா கூட அவளை எனக்கு சொல்ல மாட்டாங்க குருஜி. எது நல்லது எது கெட்டது எது எனக்கு கூடவே சொல்றாங்க. நம்ம தூங்கிட்டா கூட தட்டி எழுப்புறாங்க குருஜி. பேரு சொல்லி எழுப்புறா, புனிதா எழுந்துருன்னு சொல்றா குருஜி. அதுவே ஒரு சந்தோஷம் குருஜி. எனக்கு ஏதாவது நம்ம சிரமப்படுறோமாமா? இத்தனை நாள் விரதம் இருக்கிறோம், தவம் இருக்கிறோம், பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கணும், இந்த மாதிரி இந்த கோயில்ல வந்து இவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்கணும், அப்படின்னா எதுவுமே இல்லையே. எளிமையான பூஜையில உணர முடியுதே. ஆமா குருஜி, எனக்கு இந்த பூஜை செஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னா கொடுத்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் குருஜி. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் அதை தான் சொல்றோம். 10 வருஷம் இல்லமா, 1995 இருந்து இந்த பூஜையை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நிகழ்ச்சி வாயிலாக, இந்த காணொலி நிகழ்ச்சி வாயிலாக நேரடி ஒளிபரப்புல ஒரு 10-12 வருஷமா தான் போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் பிரபலமா எல்லாருக்கும் தெரியுதுமா. ஆனா ரொம்ப வருஷமா இருக்கு. நம்மளுடைய இப்போ ஒரு அடியார் முன்னாடி பேசினாங்க பாருங்க, நமக்கு நல்ல நேரம் இருந்தாதான் இந்த நிகழ்ச்சியே கண்ணில் படும். நமக்கு நல்ல நேரம் இருந்தாதான் அம்பாள் நமக்கு இந்த விஷயத்தையே சொல்லி தருவா யார் மூலமா. புரியுதா? ஆமா குருஜி, எனக்கு இந்த பூஜையை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது குருஜி. உங்களுக்கு அம்பாளுக்கும் சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. கணவரும் நீங்களும் பிள்ளைகளோடு எப்பெல்லாம் முடியுதோ ஹோமத்துக்கு வாங்க. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை எல்லா அடியார்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்திங்கர நேரம். யாருங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம இங்க பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் குருஜி, பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. உங்களுடைய பெயர் சொல்லிடுங்க. என்னோட பேர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. டிவி பார்க்காம பேசுங்கம்மா. தள்ளி வந்துருங்க. ஸ்பீக்கர்ல பேசாதீங்க. போனை எடுத்து காதுல வச்சுட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா. 10 மாசமா உங்களுக்கு வந்து சம்பளம் வரவே இல்லை. புரியலமா? 10 மாசமா சம்பளம் வரலையா? ஆமா. என்ன வேலை பாக்குறீங்கம்மா? அவர் வந்து ஆபீஸ்ல வந்து சிஎஃப்ஓவா இருந்தாரு. சரி சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சம்பளம் உடனே வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க வீட்டுல அம்பாளை பூஜை செய்யணும். எப்படி செய்யணும்? அலுவலக நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. நாளைக்கு அக்ஷய திருதி வருவதனால் நாளைக்கு வழிபாடை தொடங்குங்கள் ராகுகால நேரத்துல. புரியுதாமா? எப்படி செய்யணும்னு தெரிந்துகிட்டு பூஜை செய்யுங்க. படம் இல்லைனாலும் முதல் விளக்கு வச்சு பேர்ச்சம்பளம் தேன் தண்ணி வச்சு அம்மா கூடவே வழிநடத்துன்னு அவ போற்றியை படிச்சிருங்க போதும். அதுக்கப்புறம் படம் வச்சுக்கலாம். முடிந்தால் படம் வாங்க பாருங்க. நான் இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. மந்திரம் நல்லா வருதுமா, ரொம்ப சந்தோஷம். எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆரம்பிங்க. அந்த மண்ணை வந்து மிதிங்க. தேய்பிரை அஷ்டமி ஹோமத்துல வாங்க. இப்ப வருகின்ற 15ஆம் தேதி வளர்பிரை அஷ்டமி இருக்கு. அதுக்கு முன்பதிவு செய்தவர் மட்டும்தான் தேவனா பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமி 30ஆம் தேதி இருக்கு, மே மாதம். அவசியம் அந்த மண்ணை மிதித்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தீவினைகளை கஷ்டங்களை நீக்கி கொடுமான்னு அவளை கேளுங்க. தாயாக வருபவளை போட்டு உங்க கூட துணையாக வருவாள், வழித்துணையா வருவா, பக்கத்துணையா வருவா. அவளை நம்பி பூஜை செய்யுங்க. நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய அடியார்கள் அவங்களுடைய கவலைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடியார் சொன்னாங்க 14 வருடம் ஆகியும் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு. ஆனா நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ராகுகால பூஜை செய்து, பாதகமல பூஜை செய்து, அமாவாசை பரிகாரம் பூஜை செய்த அடியார்கள் 25 வருடங்கள் ஆகியும் வந்து குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் வந்து அந்த அன்னை கொடுத்திருக்கிறா. அதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியே ஒரு பெரிய சான்று. இந்த மாதிரி குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி இருக்கிற பெற்றோர்கள் அமாவாசை பரிகார பூஜை செய்யணும். உங்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சுவாமி? நிச்சயமாமா. அதாவதுமா, நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, மோசமான சூழ்நிலைகள், கவலைக்கு ஏற்பட்ட அந்த கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், அப்ப ராகுகால பூஜை செய்யும் அடியார்களுக்கு குருவிடம் இந்த பூஜையை கொடுத்த குருவிடம் ஆலோசனை எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப புதிதாக பார்க்கின்றீர்கள், எனக்கு பூஜை செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா பார்க்கணும். அப்ப அதுக்குண்டான ஆலோசனையை பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஸ்பீச். எப்படிமா? கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4.5 மணி நேரம்
ஒரு படம் பார்த்தா கூட அதுக்கு இன்டர்வல் கிடைக்கும். நம்ம அந்த 4.5 மணி நேரத்தில் ஒரு இன்டர்வலும் கிடையாது. முடிஞ்சா பாருங்க, வெளியில போயிட்டு வந்தா சீக்கிரம் வந்துருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க அமைதியா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணுங்க. பரிகாரம் செய்யறதா, என்ன செய்யணும், எப்படி, கர்மானா என்ன, அந்த பஞ்சபூத சக்தினா என்ன, உடம்பில் ஏன் வியாதிகள் வருது, ஏன் வினைப்பெண்களால் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, தீராத பிரச்சனை என்ன, அனைத்தும் சொல்லி கொடுத்து, ஏன் ராகுகால பூஜை செய்தால் நன்மை நடக்குது, பாதகமல பூஜையினால் என்ன நன்மை நடக்குது, பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் சிம்மமோ கவசம் பெட்டகம் இதெல்லாம் வைத்தால் என்ன நடக்குது, எண்ணெய்கள் பெண் எல்லா விஷயத்தையும் சொல்லி, முக்கியமாக நம்பிக்கையோடு பூஜை எப்படி செய்ய வேண்டும், வினை பயனா என்ன, இனிமே நம் தலைமுறைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பரிகாரம். இதை தெரிந்து கொண்டால் தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். குழுவாக இருந்து பார்க்க முடியலன்னா தனியாக உங்களுக்கு ஆலோசனை இருக்கு, பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்குன்னு தனியா இருக்கு, அதை நீங்க தான் தேவையா பயன்படுத்தணும். பரிகாரம்னா என்ன? பரிகாரம் என்பது இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் பரீட்சை ரிசல்ட் வர நேரம். பரீட்சை ரிசல்ட் வந்தாச்சு, +2 வந்துருச்சு, இப்ப 10வது வரப்போகுது, அடுத்து CBSE வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. ஆனா அந்த பிள்ளைகள் 12வதில் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஆனா படிக்கிற படிப்பை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா 12வதுலயும் 10வதுலயும் ரொம்ப மோசமான மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஆனா படிக்கிற படிப்பு உயர் படிப்பா இருக்கும். வாழ்ற வாழ்க்கை உயர் வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா அவங்க வினைப்பயன். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய அடியார்களுக்கு முக்கியமாக புதிதாக பார்க்கின்றவர்கள் வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில ஒரு முறை பிள்ளைகளுக்கு அவசியமாக இந்த பரிகாரத்தை செய்து கொடுங்க. அவர்கள் என்ன நிலை வரணுமோ அதை அவர்கள் அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளின் லட்சியத்தை அடைய இந்த பரிகாரம். உங்களுக்கு என்னென்ன தேவை என்ன இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுடைய விருப்பம், அதை பூர்த்தி செய்து கொள்ள இந்த பரிகாரம். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, இத்தனை வருஷமா நாங்க வீடு கட்ட முயற்சி பண்றோம், கட்ட முடியல. நான் தான் கேட்டேன், பூர்வீகமா புதுசா வாங்கினதா? பூர்வீகன்றனால அது தடுக்குது. அதற்கு நீங்க அந்த மண்ணில போய் செய்ய வேண்டியதை உங்களுக்கு செய்து கொண்டால் தன்னால அந்த பிரச்சனை சரியா போயிடும். பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்றீங்க, படிக்கலன்றதை விட இந்த பரிகாரங்கள் செய்து விட்டால் நல்லா படிப்பாங்க. பரிகாரம் செய்த எத்தனை பிள்ளைகள் படித்து வெற்றி பெற்றிருக்காங்க. படிக்கவே முடியாது, வெற்றியே பெற முடியாது, வெற்றி பெற்றிருக்காங்க. ராகுகால பூஜையிலேயே நடந்திருக்கு. பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு வாழ்க்கையில ஒரு முறையாவது செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைய செய்யுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அதை மாற்ற வேண்டும். கடைசி வரை ஒரு காவல்துறையில் இருப்பீங்க, கடைசி வரை அந்த அடிமட்ட காவல்துறையிலே இருந்தா போதுமா? உங்களுக்கு அது மேல் மட்டத்துக்கு வரணும். அதுக்கு எல்லா முயற்சி எடுத்திருப்பீங்க, வராது. இந்த பரிகாரம் இன்னும் உங்களை அடுத்து கொண்டு வந்துவிடும். அரசியல்ல அடிமட்ட தொண்டனாகவே இருந்தால் போதுமா? நீங்கள் வெற்றி பெற வேண்டாமா? அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரலாம் இந்த பரிகாரம் செய்தால். கடைசி நேரத்தில் வராதிங்க, முன்கூட்டி 6 மாதத்துக்குள் உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைத்துவிடும். 3 மாதம் 21 நாள்ல இருந்து பலன். அதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் உடம்பில் மாற்றம் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வியாதின்னு மருத்துவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க போக வேணாம்னு சொல்ல. ஆனா என்ன மருத்துவம் பண்ணாலும் வியாதி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா உங்க உடம்புல இருக்கிற சுகர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் மருந்து தான் சாப்பிட்றோம், சுகரை போக வைக்கல. அதுக்கப்புறம் அந்த சுகர் மெடிசன் எம்ஜியா ஏறுது, அப்புறம் இன்சுலினா ஏறுது, அப்புறம் அதுக்கு ஆபரேஷன் சொல்றோம். நான் மருத்துவத்தை குறை சொல்ல, உங்கள் உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த மருந்து இருக்காது. எத்தனையோ பேருக்கு சுகருக்கு மருந்தே இல்லாமல் இன்னைக்கு சரியா பண்ணிருக்கும். ஒரு முறை அதை எடுத்து பாருங்க. அடுத்த கட்டம் அதுக்குண்டான என்ன வியாதி இருந்தாலும் அதுக்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனா நமக்கு பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வை எடுத்தால் அந்த வியாதியிலிருந்து வெற்றி பெறுவீர்கள். பில்லி சூன்யம் செய்வினை செய்து கொண்டே இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க. நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். செய்தது செய்தபடியே இருந்துகிட்டு இருக்கான், அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு பல நஷ்டம் வரும், அவனுக்கு பண நஷ்டம் வரும், செஞ்சுக்கிட்டே இருப்பான், உங்களை நினைச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க வேற இடத்துல இருப்பீங்க. எப்படி? அதற்கு தேவையான பரிகாரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு முக்கியமாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும். நமது பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன்னாடி, திருமண உறவு ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்து கொடுங்கள். திருமண வாழ்க்கை பொய்க்காது. கணவன் மனைவிக்கு பரிகாரம் செய்து கொடுங்கள். பிள்ளைகள் ஊனமாக பிறக்காது. குழந்தை இல்லை என்ற தம்பதிகளுக்கு முக்கியமாக எனக்கு இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு குழந்தை இருக்கு. பாத்தீங்கன்னா 8 வயதுல ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சு. பிறந்து 1 வயதுல ஆண் குழந்தை இறந்து போச்சு. கருவில் 3-4 கரு இறந்து போச்சு. இனிமே குழந்தையை பிறக்க தத்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. போன வருடம் வந்து பரிகாரம் செய்தாங்க. இந்த வருடம் 3 மாதம் 4 மாத குழந்தை அஷ்டமிலையும் வந்தார். புரியுதுங்களா? பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது. நம் அடியார்களே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இன்றைக்கு குழந்தை செல்வத்தோடு கையில் இருக்காங்க.
நீங்க கேட்டதுக்கு வந்திருக்கேன். இப்ப குழந்தை செல்வம் இல்லைன்னு நீங்க என்ன மருத்துவங்கள் செய்து வேணாலும் செஞ்சுக்கோங்க, அது தவறு இல்லை. ஆனா அதை வெற்றி பெறுவதற்கு நம் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுடைய கவலைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் மாறணும் நினைக்கிறவங்க அமாவாசை பரிகார பூஜை முறையும் உங்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வாங்க. தொடர்ந்து அடியார்களுக்காக சிம்ம முக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்தும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சுவாமி. அதாவது இப்ப கூட நம்மளுடைய நிகழ்ச்சியில சற்று முன்னாடி பேசின ஒரு அடியார் சொன்னாங்க, அவங்களுடைய கணவர் சிம்ம முக கவசம் அணிந்ததிலிருந்து குடிப்பழக்கத்தையும் விட்டுட்டாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட சகவாசங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு அதுல இருந்து விலகி வந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நம்மள சுத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு உலகத்துல இருக்கும்போது இந்த சிம்மமுக கவசம் நமக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கு. இதை வாங்கணும் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? நிச்சயமா சிம்மமுக கவசம் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து அனைவரும் அணிந்து கொள்ளலாம். இனிமே பூஜை செய்தாதான் உங்களுக்கு இது கிடைக்கும்ன்றது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்துல கிடையாது. நீங்கள் அனைவரும் அணிந்து கொள்ளலாம். அந்த சிம்ம முக கவசம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. அந்த சிம்ம முக கவசத்தில் 108 ரத்தின பஸ்பங்கள் இருக்கு. அந்த ரத்தின பஸ்பங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க முத்தே ரத்தினமே வைரமேன்னு கொஞ்சிறீங்க பாருங்க, அது போல உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி எத்தனையோ கணவன்மார்கள் குடிச்சுக்கிட்டு எங்கெங்கயோ எல்லாத்தையும் விட்டுறாங்க. அதை மாற்றக்கூடிய சக்தி, நல்ல புத்தி தருவது, தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, இவை அனைத்தும் நீங்கக்கூடிய சக்தி இந்த சிம்ம முக கவசத்துக்கு உண்டு. அதே போல ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்துக்கு செய்வினை பில்லி சூன்யத்தை விட மோசமானது கண் திருஷ்டி. இதை நம்மளிடம் அண்டாமல் பாதுகாக்குது. இந்த 2 கவசங்களையும் அணிந்து கொண்டால் நிச்சயமாக பரிகாரத்துக்கு சமமாக உங்கள் வாழ்க்கை மாறுது. புரியுதுங்களா? சென்ற ஆண்டு ஒரு அம்மா என்கிட்ட ஆலோசனைக்கு வந்தாங்க. இப்ப பாதகம்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மோசமான சூழலை. நான் ஒரு சிம்மமுக கவசத்தை எடுத்து ஃப்ரீயா கொடுத்துட்டேன். வச்சுக்கோமா, நான் இன்னைக்கு வரைக்கும் பைசா நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அந்த அம்மா இன்னைக்கு பாதகம்லாம் வாங்குறாங்க. இந்த அமாவாசையில பாதகமலத்துக்கு உட்கார வச்சிருக்க மண்டலம் ஓடி வந்து சாமி இந்தாங்க அப்படின்னாங்க. என்னம்மான்னு, சாமி நான் சிம்மமுக கவசம் வாங்கினேன், எனக்கு அப்ப காசு இல்லை, நீங்க கொடுத்துட்டீங்க ஆலோசனைக்கு வந்தபோது. நான் வாங்கி போட்டு இன்னைக்கு நான் வேலை பார்த்து அந்த காசுல பாதகமலம் வாங்குற சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, மயக்க பிடிச்சி பேசுறாங்கம்மா. இந்த சிம்மமுக கவசம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். ஏதும் இல்லாதமா இருக்கீங்க இல்லையா, ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே சொல்லுங்க. உங்கள் வாழ்வு நன்மைக்காக கொடுத்த சிம்மமுக கவசம். இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அங்கதான் இருப்பாங்க, நம்ம உயர்ந்துகிட்டு இருப்போம். அது போல ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். புதிதாக பார்க்கின்ற அடியார்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். இந்த அன்னை உங்கள் கூட இருப்பாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். உங்களுக்கு உண்மை என்ன நல்லது என்ன கிடைக்கும். ஒரு கணவருக்கு சொன்னாங்க பாருங்க, என்னென்ன கெட்டது யார் யார் இருந்தாங்க, துரோகம் பண்ணதை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கா. ஒரு சிம்மமுக கவசம். வீட்டில் சாமி கும்பிடாதவர் பாதகமலம் பாதகமலத்தை பூஜை பண்றார். அதுபோல அன்னையின் சக்தி உங்கள் உடம்பில் அணிந்து கொள்ளுங்கள். வீட்டில் பாதகமலமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கவசமாக சிம்மமுக கவசமும் ப்ரொடெக்டர் தாயத்தும் இருக்கட்டும். அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது புதிதாக ஜெய் பிரபஞ்ச சக்தி என்ன கொடுத்திருக்கேன், இந்த சிம்மமுக கவசமும் ப்ரொடெக்டர் தாயத்தும் பயன்படுத்திக்கிட்டு ஜெய் சிம்மமுக கவசம், அதே போல ஜெய் அந்த பிரபஞ்ச சக்தி எண்ணெயும் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியும் பயன்படுத்தி வாருங்கள். பொடி வாரத்துக்கு ஒரு முறை தடவுவது, ஜெய் அந்த எண்ணெய் தினசரி இரவு படுக்கும்போது தடவுவது. உங்களுக்கு பரிகாரம் செய்த பலன், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்தி நல்லது எது எல்லாத்தையும் காட்டி கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி தொடர்ந்து 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. அதுல சங்கல்பம் செய்யணும் நினைக்கிற அடியார்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்ன்றதை மட்டும் சொல்லிடுங்க. நிச்சயமா. அதாவது வளர்பிறை அஷ்டமி, அந்த வளர்பிறை அஷ்டமி இது நடுநிசி ஹோமம் கிடையாது, இது பகல்ல நடக்கக்கூடிய ஹோமம். இந்த வளர்பிறை அஷ்டமியில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கணும், உங்களுக்கு வளர்ச்சி வேணும். இதுவரை நம்ம பீடத்துல 2 தேய்பிரை ஹோமம். இது அம்பாள் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் அம்பாள் உட்கார்ந்ததுல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்னால பண்ண முடியல. புரியுதுங்களா? பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல கண்டிப்பா பண்ணு, வருஷப்பரப்பு அன்னைக்கு சொன்னா பண்ணியே ஆகணும். பண்ணிட்டோம். வருஷப்பரப்பு 14ஆம் தேதி ஏப்ரல் 14, 15 ஒரு நாள் கேப் 16 பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அப்ப அந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தை ஒரு முறை நான் செய்து காட்டிட்டேன். எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு முறை நான் யார்கிட்டையும் எந்த பைசாவும் வாங்க மாட்டோமா. முதல்ல நம்ம செஞ்சிடணும். அம்பாள் செய்ய சொன்னா செஞ்சாச்சு. இப்ப யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ குடும்ப சங்கல்பம்னு ஒன்று வச்சிருக்கேன். அப்படி பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதி. பதிவு செய்தவர்கள் வாழ்க்கை உயர நீங்கள் ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது இந்த கூட்டங்கிட்டலாம் இருக்காது. நீங்கள் தனியா உட்கார்ந்து அம்பாள், நீங்க, நானு, மக்கள் யார் வரீங்களோ பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதி. அந்த நேரத்தில் உட்காருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும், இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தை வேணும், வளர்பிறையில் கலந்துக்கோங்க. வேலை இருக்கு, அதுல வெற்றி பெறணும், வளர்பிறையில் கலந்துக்கோங்க. அரசியல் இருக்கீங்க, அதுல முன்னேற்றம் இல்லை, வளர்பிறை அஷ்டமியில கலந்துக்கோங்க. பல கோடி பணம் வர வேண்டியதுக்கு வரல, வளர்பிறை அஷ்டமியில கலந்துக்கோங்க.
புரியுதா? தொடர்ந்து வளர்ச்சி, அடுத்த கட்டம் வளர்ச்சி. என்னென்ன தேவையோ உங்களுக்கு தேவை. பொருளாதார சக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க, நம்ம கிட்ட இருக்கு, ஆனா பல கோடி வர வேண்டியிருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் வளர்பிறை அஷ்டமியில் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை தேடி பொருளாதாரம் ஐஸ்வர்யம் வந்தே தீரும். இதற்கு குடும்ப சங்கல்பம் மற்றும் மூலிகை சங்கல்பம் ஒன்று கொடுத்து உங்க கையில கொடுத்து அம்பாளை வலம் வந்து நீங்கள் யாகசாலையில் உட்கார்ந்து உங்களுக்கு யாகசாலையில் சங்கல்பம் செய்து நீங்களே அது யாகத்தில் செலுத்துகின்ற பாக்கியம் அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தும். அதனால அவசியம் இந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, புதிதாக வருபவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அடியார்கள் ஏற்கனவே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப சங்கல்பம், அடுத்தது மூலிகை சங்கல்பம். அந்த மூலிகை சங்கல்பம் பதிவு செய்தவர்கள் நீங்களே வந்து அம்பாளிடம் வேண்டி நீங்களே உங்கள் கரங்களால் யாகத்தில் செலுத்தலாம். உங்க கையில கொடுத்துருவோம் அந்த பொருட்களை, என்னமோ அதை கையில வச்சுக்கிட்டு சங்கல்பம் செய்து உங்களுடைய வேண்டுதல், உங்களுக்கு பணம் வரணுமா, வேலையில வெற்றி பெறணுமா, குழந்தை செல்வம் வேணுமா, எதுவா இருந்தாலும் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக இந்த ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற புதன்கிழமை 15ஆம் தேதி இருக்கு, சரியா? காலை 7 மணி முதல் 12 மணி வரை நடைபெற இருக்கு. அவசியம் நமது அடியார்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து பீடத்தில் நடக்கக்கூடிய யாகங்கள், பூஜைகள் பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கிரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.